ஓம் தனந்தருங்கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டுமென்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிரம்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் 4ஆம் நாள் 16/2/2026 திங்கட்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்கள் பெற்றோர்கள் பெரியோர்கள் ஆசிரியர்கள் குருவானவர்களையும் வணங்கி அவர்களுடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று சோமவாரம் என்கின்ற திங்கட்கிழமை. நாம் ஆசாரசீலராக ஆலயங்களில் சென்று பிரார்த்தனைகள் வழிபாடுகள் செய்யக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது இந்த மாசி மகோற்சவம் பல்வேறு ஆலயங்களிலே ஆரம்பமாக இருக்கின்றது. இன்னும் சில ஆலயங்களிலே ஆரம்பமாக இருக்கிறது. இப்போ நேற்றைய தினம் மாசி மாதத்தினுடைய அதியுன்னதமாகிய விரதமாகிய மகா சிவராத்திரி விரத அனுஷ்டானத்திலே கண்விழித்தவர்கள், விரத அனுஷ்டானத்தில் இருந்தவர்கள் நேற்று இரவு பூரா நாங்கள் கண்விழித்தோம் என்று இன்று பகல் பொழுதிலே உறங்கக்கூடாது, தூங்கக்கூடாது. இன்று பகல் 12 மணி வரையிலே கண் விழித்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த விரதத்தினுடைய பூரணத்துவம் கிடைக்கும். இது நாங்கள் ராத்திரி பூரா கண் விழித்தந்தானே என்று காலையிலிருந்து தூங்குறதல்ல. தூங்கினால் அது அந்த விரதத்திற்கு முழுமை பெறாது. எனவே இன்று பகல் 12 மணி வரையிலே உறங்கக்கூடாது. உபவாசமாக இருந்தவர்கள் காலையிலே பாரணை பண்ணி கொள்ளுவார்கள். இவ்வாறு இந்த மாசி மாதம் இறை வழிபாடுகள். இப்போ நேற்றைய தினம் சிவனுடைய முதன்மையாகிய விரதமாகிய மகா சிவராத்திரி விரத அனுஷ்டானம். அடுத்து இப்பொழுது அம்பாளுடைய விரதமாகிய மாசி மாதத்து மாக நட்சத்திரம் மாசி மகம். மாசி மகத்தை முன்னிட்டு இலங்கை திருநாட்டின் புகழ்பூத்த மாத்தளை ஸ்ரீ முத்துமாரி அம்பிகையினுடைய ஆலயத்திலே இந்த மகோற்சவம் ஆரம்பமாகி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. கடந்த 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த உற்சவம் ஆரம்பமானது. மாசி மாதத்திலே பஞ்சரத பவனியோடு நிறைவு பெற இருக்கின்றது. இன்னும் சில ஆலயங்களிலே இப்போ 10 நாள் உற்சவங்கள், 15 நாள் உற்சவங்கள், 12 நாள் உற்சவங்கள், இன்னும் சில ஆலயங்களிலே 3 நாள் உற்சவங்கள் என்று இந்த பல்வேறு வகையிலும் இந்த உற்சவங்கள் நடைபெறும். அவ்வாறு இந்த உற்சவங்கள் நடைபெறுகின்ற ஆலயங்களிலே நாமும் சென்று பிரார்த்தனை செய்து அம்பிகையை வழிபாடு செய்து இறையருளையெல்லாம் பூர்ணமாக பெறுகின்ற வகையிலே இந்த மாசிமக உற்சவங்கள் நடைபெறுகின்ற ஆலயங்களிலே நாம் சென்று பஜனைகள், கூட்டு பஜனைகள் செய்து கொள்ளலாம். அம்பிகையினுடைய பாமாலைகளை பாடிக்கொள்ளலாம். அபிராமி அந்தாதியை பாராயணம் செய்து கொள்ளலாம். இவ்வாறெல்லாம் இந்த பிரார்த்தனைகள் மூலமாக நாம் செய்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழவும். நாளைய தினம் மாசி மாதத்தினுடைய அமாவாசை. அப்பா அம்மா இல்லாதவர்கள் நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை இந்த அமாவாசையிலே விரதம் இருந்து தர்ப்பணம் செய்கின்ற சிறப்போடு கூடிய நாளில் நாமும்
இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சிகினோ பவந்தோ சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.